இப்படின்னு ஒண்ணு காமிச்சாரு பாருங்க, அது என்னதுங்க அது? முன்னாள் முதலமைச்சர் காட்டினாரு முடிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டாரா அவரு? ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஏன்னா ஒத்தனை தான் இன்னைக்கு கட்ட பண்ண முடியும். செந்தில் பாலாஜி குறிப்பிட்டாரு, சேகர் பாபு விட்டுட்டாரு. முதல் வரிசையில் உட்கார்ந்து இப்படி 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 பார்த்துட்டு இருந்தாரு. பக்கத்துல இருந்தவங்க பயந்தாங்க. முதலமைச்சர் பேசி சூட கலப்பினார் பாருங்க இன்னைக்கு டிஎம்கே மேல. அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அப்பா காணும் சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. நீங்க டெல்லி பக்கம் எதனா பாத்தீங்களா? எதனா வந்திருக்காரு ஐயா? அது மோடி கடி பார்க்க வந்தாரு தெரியல. நானும் தேட ஆரம்பிச்சிட்டேன். அவ அப்பா குட்டி கதையை சொன்னாரு. அந்த குட்டி கதை சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயமா இருந்துச்சு. சென்னையில இல்லைன்னு தேடி கேள்விப்பட்டேன். டெல்லியிலும் இல்ல. எங்க அயல்நாடு போயிருப்பாரோ தெரியலீங்க. 30,000 கோடின்னு சொன்னார் பாருங்க, மகனுக்கும் மருமகனுக்கும். நேற்று ஏங்க அந்த மருமகன் அங்க வந்தாரு சட்டசபையில. உதயநிதியும் சபரீசனுக்கு சண்டை வந்துருச்சுங்க. உதயநிதி மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சபரீசனோட ஒரு எம்எல்ஏ வரலைங்க. உதயநிதி இருக்கக்கூடிய ஒரு ஆத்திரம் மாதிரி. ஏன்னா அந்த சேர்ல உட்கார்ந்தது இவங்களுக்கு தாத்தா உட்கார்ந்த இடம், அப்பா உட்கார்ந்த இடம், நானும் உட்காரணும், பேரன் உட்காரணும், அப்புறம் பேத்தி உட்காரணும், என்னுடைய மகன் உட்காரணும் ஆசை இருக்குது பாருங்க. அதெல்லாம் கட் பண்ணாரு. ஆத்திரங்க அது ஒரு வைத்தறிச்சல். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். ஐயா வணக்கம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய அப்பா காணும் சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில தேடிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பாத்தீங்களா ஐயா? டெல்லி பக்கத்துல வந்திருக்காருங்களா? யாரு? உதயநிதி ஸ்டாலினா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா காணும் சொல்லிட்டு தான் அது அவருக்கு ஒரு குட்டி கதை சொன்னாரு. அப்பா பார்த்தேன், தாத்தா பார்த்தேன் தவிர அவர் குட்டி கதை சொன்னாரு. அதை தவிர தரக்குறைவாக மிக மிக ஒரு மோசமான ஒரு அரசியலை செய்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு ஒரு புத்திமதி தான் சொல்ல வேண்டும் ஆண்டவர். ஏனென்றால் வழக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்குது. அதை பத்தி நீங்க பேசுறது தப்பு. என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டுட்டு 2025 கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு சோதனை காலத்தை திமுக முதலமைச்சருக்கு கொடுத்த என்றால் அது விஜய்க்கு, அப்பொழுது முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது இதே திமுக தான் சங்கீதாவுடைய அபிடவிட்டை வெளில விட்டாங்க, ரெட் ஜெயின்டினுடைய ஒரு தூண்டுதலின் பெயரில் என்று அப்பொழுதே ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அந்த உதயநிதியுடைய ட்வீட்டு அதை அவர் டெலிட் செஞ்சாருன்னா மரியாதையா இருக்கும். ஏன்னா இப்ப வாயை வாயை திறந்தாரு சிஎம். அடுத்த வாட்டி எங்கன்னா கையை திறந்துட போறாங்கன்னு பயமா இருக்குதுங்க. நீங்க முதலமைச்சரா இருந்த முக ஸ்டாலின் வாயை அடைச்சிட்டாரு. பையன் தான் ரொம்ப பேசுறாரு. ஏன் பையன் அதிகமா பேசுறாருன்னு தெரியல. அங்க பாருங்க, காங்கிரஸ்ல சோனியா காந்தி அம்மா தனியாயிட்டாங்க, ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காரு. அது ஒரு வட இந்திய அரசியல். தென்னிந்திய அரசியல் பாத்தீங்கன்னா இவர் ஏன் அதெல்லாம் பழைய கதையெல்லாம் தோன்றாருன்னு தெரியல. இன்னைக்கு மறைமுகமாக சட்டசபையில் பேசும் பொழுது 10 ரூபா பாலாஜி என்று பாடிய கரூரில் பாடிய முதலமைச்சர் இன்று வாய் திறந்தார் சட்டசபையில. அது மாதிரி ஒரு 41 குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்த முதலமைச்சருக்கு, கணவனை மாணவியை இழந்த குழந்தைகள்லாம் இழந்த கரூர் நகர மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு அசம்பிளியில பண்ணது தப்பு, ட்வீட் போட்டு தப்பு தான் டெல்லியிலிருந்து பார்க்க முடிகிறது. இதை முக ஸ்டாலின் தன்னுடைய மகனை கண்டிப்பாக நாவடக்கம் தேவை, கையடக்கம் தேவை என்பதை சொல்லணும். இல்லாட்ட பழனிவேல் தியாகராஜன் ஒண்ணு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா தம்பி உங்களுக்கு ராஜேஷ்? சொல்லுங்க சார். 30,000 கோடின்னு சொன்னார் பாருங்க, மகனுக்கும் மருமகனுக்கும். நேற்று ஏங்க அந்த மருமகன் அங்க வந்தாரு சட்டசபையில? பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்திருப்பாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்தாருங்களா? சொல்லிட்டாரு, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டாரு. என்ன விட்டுருப்பான்னு சொல்றதுக்கு வந்தாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த அசம்பிளியினுடைய ஸ்பீச்சும் நேற்று அந்த சபரீசன் அசம்பிளிக்கு வந்ததும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஒரு பிளவு வருவதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், இன்று சட்டசபையில சிஎம் பேஷன்லாம் விட்டுருங்க, அதை அனலைஸ் பண்ண வேண்டாங்க. எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பார்த்துட்டாங்க. குறைஞ்சது ஒரு 8 லட்சத்தினுடைய பீம்ஸ் வந்துடுச்சுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இன்று சட்டசபையில் முதலமைச்சர் பேசிய பொழுது இப்படின்னு ஒண்ணு காமிச்சார் பாருங்க, அது என்னதுங்க அது?
அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் காட்டினாரு முடிச்சிட்டோம் சொல்லிட்டு. இன்னைக்கு முடிச்சிட்டாரு அவரு. அது இன்னைக்கு சொல்லும் இவரு பொழுது முடிச்சிட்டாரு. இவர் முடிச்சிட்டாரு. அது சொல்லும் பொழுது அவையில் சபாநாயகர் சொன்னார், நீங்க சொல்லுங்க, நான் ஒரு சாட்சி காமிக்க நினைச்சேன், அவங்க எதுக்கே காங்கணும்னு நினைச்சேன்னுட்டு. ம். ஆனா அந்த சட்டசபையில திமுக வெளிநடப்பு செய்த பிறகு ராஜேஷ், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க சட்டசபையில இருந்தவங்க யார் யாருங்க இருந்தாங்க எதிர்கட்சியில? எதிர்கட்சியில யாருமே இல்லை ஐயா. எடப்பாடியார் தான் இருந்தாரு. அவங்க கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க. எடப்பாடியார் இருந்தாரு. ம். எஸ்பி வேலுமணி போய் கை கொடுத்தாரு. அது ம். முடிச்சிட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி 2 தடவை சிரிச்சாரு. அதெல்லாம் டெலிவிஷன்ல பார்க்க முடிஞ்சதுங்க. 1 2 ம். இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியல் அமைப்பு என்பதைத்தான் நான் தங்களுடைய நேயர்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். ம். ஏற்கனவே கொடி பறக்குதுன்னு பிள்ளையார் சுழி போட்டேன் எல்லாம் சொன்னாரு. ம். இப்போ அசம்பிளியில பேசினாரு சிஎம். முன்னாடி இந்த சிஎம் பேசினாரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்க. அப்பொழுது இருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு விஜய்க்கு ஆதரவாக, கரூருக்கு எதிராக. ஆக மொத்தம் இதை வைத்து பார்த்தால் தமிழ் வெற்றி கழகமும் அதிமுகவும் நெருங்குகிறது. ஏன்னா தமிழ் வெற்றி கழகத்துக்கு வரது பரவாயில்ல, ஆதரவு நான் சொல்லிட்டே இருக்க 90% வந்துடும். மீதி 10%ம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே வந்து சேர்ந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அடுத்த அசம்பிளி செஷன் ஜூலை மாதம் 2வது வாரத்தில் தமிழக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கூட இருக்கிறார்கள். அது ஒரு 10 நாள் செஷன் இருக்க போகுதுங்க. அப்போ நீங்க பல மாறுதல்களை பார்க்கலாம் தமிழக சட்டமன்றத்தில். திமுக உடைந்து விடும் அதற்கு முன்னதாக என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ நாம 2 பேரும் பேசுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தாய்மாமன் மோதிரம்னுட்டு நேத்திலேருந்து பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் அவருடைய பிறந்த நாள்ல இருந்து பிறந்த குழந்தைக்கு தரேன்னு சொல்லி இப்ப அரசாங்கம் வெளியீடு வந்துடுச்சு. செய்தி குறிப்பு செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு இந்த தங்க மோதிரங்கள் வழங்கப்படும் அனைத்து குழந்தைகளுக்கும். இன்னிலேருந்து குழந்தை நேத்திலேருந்து பிறந்ததுன்னு வச்சுங்க, அதை ரிஜிஸ்டர் பார்த்து சர்டிபிகேட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் வந்துடும். அது அறிவித்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். 1. ஐயா, அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு அவர் பேசும்போது எல்லாம் சட்டசபை விட்டு வெளியே ஓடுறாங்க. பதில் சொல்ல கூட முடியல. வீட்டுக்கு போய் ட்வீட் போடுறாங்க. ஐயா, இது எப்படி சரியா இருக்கும் ஐயா? ட்வீட் என்ன போட்டுருக்காங்க பாருங்க. சம்சாரத்துக்கு அதெல்லாம் ஆக மொத்தம் இவங்க தானே தேர்தல் சமயத்துல போட்டாங்கன்னு நிரூபிக்கிறாங்க இல்ல. அது இங்க அசம்பிளில இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் நான் ஒண்ணு காமிக்க போறேன் ராஜேஷ். அது என்னங்க நீங்க தயவுசெய்து சொல்லுங்க. என்ன அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க திமுக காரனுடைய மன நிலைமையும் அவருடைய உடல் நிலைமையும் புரிஞ்சிடும். வாயை மூடிருக்காரு சிஎம், வாயை தரா சிஎம். நாங்களே அடுத்த சட்டசபையில கையை திறந்துட்டாங்கன்னா தமிழ் வெற்றி கழக ஆளுங்கள்லாம் திமுக எங்க இருக்குமோ தெரியாது. அதுக்கு முன்னாடி உடஞ்சி போடும். அதை விட்டுருங்க, நான் ஒண்ணு காமிக்க போறேன். அதனால அவங்களுடைய உடல்நிலையை தாங்கள் புரிந்துக்க முடியும். இது என்னதுங்க? அது பிபி மெஷர்மெண்ட் பண்றதுங்களா ஐயா? அதான் ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கெல்லாம் பிபி அதிகமா பண்ணிட்டாரு சிஎம். அவர் 180 190 போயிடுச்சு. அவங்களாம் பயந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா ஐசியூல போயிட போது திராவிட முன்னேற்ற கழகமா பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஆணித்தரமான முதலமைச்சருடைய ஸ்பீச்சுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் ஓடிவிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ட்வீட் போடுகிறார் என்றால் அது தவறு. அது தமிழக மரபுக்கு இல்லை, தமிழக கலாச்சாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இது ஜென்டிலா இருக்கணுங்க. நேத்தி தினத்தந்தியில டெலிவிஷன்ல முதலமைச்சருடைய தாய் சோபனா சந்திரசேகரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது நான் முழுக்க பார்த்தேன். 2 தரம் பார்த்தேன். அந்த அம்மையார் தன் மகன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பிரதிபலித்தார். அவன் பேசவே மாட்டான், வாயமூன்னு இருப்பாரு, சிரிப்பாட்டாரு, ரொம்ப டீப் பர்சன். அப்பாட்டு தான் பேசுவாரு. உருவத்தை திறந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கோபமா இருக்காரு, சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். நான் தாயாக இருந்தாலும் எனக்கு புரிதல் இருக்கிறது. எங்க வீட்டுல வந்து வம்பு பேச மாட்டார் அவரு, அப்படிலாம் சொன்னாங்க. அவ்வளவு உயர்தரமா ஒரு மனிதனை தந்த சோபனா சந்திரசேகர் அவர்களுக்கு இன்று முதலமைச்சருடைய பிஹேவியர் வந்து ஒண்ணு புரிஞ்சுங்க. சாஃப்டா இருந்தாரு. முதல்ல ஆரம்பிக்கச்ச ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு 4th கியர்ல போச்ச அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு எல்லாம் பயந்துட்டான் பாரு. ஆமா, அந்த பார்ட்டி பண்ணு சொன்னதும் செந்தில் பாலாஜி அவருக்கும் சேகர் அவர்களும் மூக்குக்கு மேல கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. அது எல்லாருமே பார்த்தாங்க. இதனுடைய பிரதிபலிப்பு எதுக்கு போய் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு ராஜேஷ் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. ஜூன் 25 ஏற்கனவே மாரி வில்சன் கொடுத்துட்டாரு நிதி அமைச்சர்.
இன்னும் 3 பேர் ராஜ்மோகன் கொடுக்க போறாரு, 2 பேருக்கு மொத்தம் 5 வெள்ளை அறிக்கை. இந்த 5 வெள்ளை அறிக்கையை வச்சுட்டு அததான் பேசிக் டாக்குமெண்டா வச்சு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மீது ஊழல் புகாரை கொடுக்க இருக்கிறார் விஜய் என்பதுதான் யதார்த்தம். ஐயா அப்புறம் இன்னொரு வார்த்தை. அதற்காக திரைமறைவு சட்ட ரீதியாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ஜட்ஜை கேட்கிறாங்க தமிழக அரசாங்கம் என்பது வெளிப்படையாக வெளியே வந்து விட்டது. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் கேட்டா கூட சீஃப் ஜஸ்டிஸுடைய பர்மிஷன் வரும். யாரு டெல்லியில இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸுடைய பர்மிஷன் கொடுத்தா இவங்க வருவாங்க. ஆக மொத்தம் வரக்கூடிய மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை துக்கு நூறாக சூரத்தேங்க உடைக்கிறாங்க. பிள்ளையார் கோவில் வாசல பாத்துருக்கீங்களோ? டொம்மால்னு போட்டா உடஞ்சிருமே, உடையாது, செதறிடும். ஐயோ தப்பு எனக்கு தமிழ் வராதுங்க. செதறி நல்ல வார்த்தை சொன்னீங்க, செதறிடும். இந்த செதற மாதிரி பண்ணுவான் பாருங்க. திமுக கனிமொழி இருந்து லெட்டர் கொடுத்தாங்க, தனியா உட்கார்ந்த காங்கிரஸ். அப்புறம் உதயநிதி ஆளுங்கள்லாம் 12 பேர் இருக்காங்க, 22 பேர்ல அவங்க தனியா போயிடுவாங்க. 8 பேர் பிரிஞ்சிருங்க. உதயநிதி காங்கிரஸ் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, வெளில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 22 எம்பில 8 பேர் ஸ்டாலினோட இருக்காங்க, 14 பேர் உதயநிதி கிட்ட இருக்காங்க. இந்த அம்மையா தனியா இருக்குதுங்க. யாரு? கனிமொழி. இப்ப மம்தா பானர்ஜி ரிட்டையர் அங்க தோத்துட்ட அப்புறம் மம்தா பானர்ஜி கட்சியில சண்டை, சிவசேனால சண்டை, இப்ப திமுக சண்டை ஆரம்பிச்சிருங்க. ஐயா அப்புறம் முதலமைச்சர் விஜய் இன்னொரு வார்த்தை நல்லா அழுத்தமா சொல்லியிருப்பாரு, நீங்க எவில்ஸ் சொல்லிட்டு டிவில்ஸ் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த சைகோட பேசியிருப்பாரு ஐயா. அது எதுக்காக ஐயா சொன்னார்? அது டெவில் என்றால் அவர் திமுக தானே குறிக்கிறார். டெவில் ஒரு ராட்சசம் பிசாசுன்னு தானே சொல்றாரு. அதுக்குதானே பண்ணாரு. அது இங்கிலீஷ்ல ஒரு பன், அது EVIL ஈவில், டி முன்னாடி சேர்த்து டெவில் ஆயிடுதுங்கிற மாதிரி ஒரு பன். அது ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அதற்கு சீக்கிரமா அது அர்த்தம் கொடுக்கணும்னா that can be interpreted only for DMK தான் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இப்போ கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களே நீங்க தான் அனுப்பி வச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா ஏன் கதறீங்க? உங்க ஆட்சியில பட்டியலின சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில அமைச்சர் பதவி 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு ஐயா. பெண்மணி கொடுத்துருக்கோம், அதையும் உங்க பெண்மணி கொடுக்கல, அதையும் சொன்னாரு பாருங்க. அதையும் சொல்லி 4 பெண்மணி. ஆக மொத்தம் இந்த திமுக என்பது தலித்துகளுக்கு விரோத கட்சி என்பதை நிரூபித்து விட்டார், வெளிப்படையாக காண்பித்து. அதுதானே. அது தவிர அவர் பேசும்பொழுது இருந்த ஒரு நிதானம், அவருடைய ஒரு ஸ்லோ அப்ரோச், ஸ்லோ மோஷன், மெதுவா போறாரு. அங்க சொன்ன உடனே அவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நேத்தி அவர் உதயநிதி ஸ்பீச்சை கட்டுந்தாரு, இவங்க கேட்கணும் போது நிம்மதியா உட்காந்துட்டு ஏன் உள்ள பறந்து ஓடினான். தப்பு தானே. பொதுமக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? பதில் இருந்தா சொல்லிருப்பாங்க, பதில் இருந்திருக்காது போல, அதான் பறந்துட்டாங்க சீட்டா. பதில் இருக்குதோ இல்லையோங்க, எதிர்க்க உட்கார முடியாது தம்பி. ஒண்ணு இப்ப நம்ம ராஜேஷ் ராஜகோபால் பேசிட்டே இருக்கோம். நான் ஒரு வேலை உங்ககிட்ட ஒரு ராஜேஷ் எனக்கு இது ஒரு உதவி வேணும், கொஞ்சம் கொடுப்பாரு, அப்புறம் நான் உங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ நேத்தி சபரீசன் விசிட்ல இருந்து எனக்கு ஒண்ணு புரியுது, உதயநிதியும் சபரீசனுக்கு சண்டை வந்துருச்சுங்க. உதயநிதி மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சபரீசனோட ஒரு எம்எல்ஏ வரலைங்க. அது மரியாதை இல்லைங்க. அவர் முதலமைச்சருடைய மருமகன் வராருன்னா ஒரு 10 எம்எல்ஏ வேணா அங்கனோட இருக்கணும் இல்ல? வந்துட்டு எங்க போய் உட்கார்ந்தாரு? மேல உட்கார்ந்தாரு. யார் பாஸ் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஸ்பீக்கர் சேரில இருந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு ஒற்றுமை. அதெல்லாம் விட்டுருங்க. ஒன்னே வாங்க, நீங்க அவர் சிஎம் பேசினத்துல இருந்து ஒன்னே நம்ம வெளிப்படையாக தெரிகிறது. நான் அமைச்சர் பதவியை கொடுத்தேன் என்று சொல்வதற்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் செங்கோட்டையனும் முதலில் பேசியது முதலமைச்சருடைய மன எண்ண அலைகளை பிரதிபலித்தார்கள். அதிலிருந்தாலும் திமுக புரிஞ்சுட்டு இருக்கணும். இவ்வளவு சீரியஸா இருக்காங்க. விசிகேங்குது அந்த தமிழ் வெற்றி கழகத்தை அவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதை டிஎம்கே புரிஞ்சுக்காத போயிட்டாங்க. அதுக்குதான் DVIL டெவில், VEVIL வேவில்னு சொன்னாரு. நல்ல ஒரு உதாரணங்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியலைங்க அவங்களால. ஐயா அதுக்கப்புறம் அடிக்கடி இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இல்லை எங்க போனாலும் சரி, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களும் இன்னைக்கு பதிலடி கொடுத்திருப்பாரு. நீங்க என்ன எங்க ஆட்சிக்கு டேட் குறிக்கிட்டு மக்கள் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற போல. 3 முறை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். 3 மாதம் அல்ல,
15 வருடம் இவர் முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய அரசியல் ஆசிரியராக இருப்பதனால் என்னுடைய கருத்து. காரணம், அவருடைய அப்ரோச் பாருங்க, ரொம்ப ஜென்டலா இருக்குங்க. நேத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னையிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்புல ஒரு தலையம் எழுதியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆசிரியர், அதை நான் வந்து இன்டர்நெட்ல படிச்சேன். அருண் ராம் என்பவர் திமுகவிற்கு அறிவுரை சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு, திமுக வந்து ஆர்டிகுலேஷன் பண்ணணும், புதுசாலாம் கத்துக்கணும், பழசெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. அது கனிமொழிக்கு சொல்றதுக்கு பதிலா, ஸ்டாலினுக்கு சொல்றதுக்கு பதிலா உதயநிதி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உதயநிதி பத்தி ஒரு வார்த்தை காரல. ஏன்னா 22 எம்பியில 14 பேர் உதயநிதியோட இருக்காங்க. இருக்கக்கூடிய எம்எல்ஏல எல்லாருமே சேகர் பாபுவை தவிர எல்லாரும் உதயநிதியோட இருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயங்க, உதயநிதியினுடைய ரெட் ஜெயண்ட் விஷயத்தின் மீது கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மதுராந்தகத்தில் அதிமுக தாவேகா இணைப்பு விழாவில் ஆதவ அர்ஜுனா பேசியதன் மூலமாக ஒன்று தெரிகிறது. மே மாதம் 10ஆம் தேதிக்கு அறக்கம் ஜூலை மாதம் முன்னதாக எவ்வளவு வரும்படி எவ்வளவு செலவு கணக்கு காமிங்க, உங்களுக்கு வரும்படி குறைஞ்சிடுச்சு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சினிமா தொழில் இருப்பவர்கள் அனைவரும் உங்களை விட்டுட்டு போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு அடிச்சாங்கனாலே போதுங்க, டிக்குன்னு குடும்பம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, அதே போல உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. இங்க வந்து இந்த சோஃபா மாடல் இதெல்லாம் பர்னிச்சர் மாடல் சொல்லிட்டாரு பாருங்க. பர்னிச்சரே சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு அவரு. பர்னிச்சர்ஸ், நாற்காலிகளை பத்தி சொல்லாது அப்படின்ட்டு. அதுதான் நம்ம ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர் போறது இல்ல, சோஃபா தரோம் அப்படின்னுட்டு. வன்னி அரசு SOPAFAக்கு என்ன என்பது எஸ் ஃபார் சொபிஸ்டிகேஷன், ஓ ஃபார் சொல்லி அது சொல்லியிருக்காரு புதிய தலைமுறை இன்டர்வியூல. அதையும் பார்த்தேன் நான். ஆக மொத்தம் இன்று முதலமைச்சர் பாராட்டியிருக்காரு. அந்த முதலமைச்சர் பேச்சிலிருந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை என்று வெளிப்படுத்தி விட்டார். அதை தவிர திமுக கதிகால நீங்க அவர் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி பேசுவார்னுட்டு. ஆனா நான் வந்து டெல்லியில இருந்து எதிர்பார்த்தேன். ஏற்கனவே உங்க சேனல்ல சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு வன்முறை எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இந்த வகையில் அடுத்த வாட்டி நிச்சயம் இருக்குங்க. லோக்சபாலே பாக்குறோம், சட்டசபையில் என்னங்க இருக்குது. அதை தவிர இன்னொன்னு, தமிழக சட்டமன்றத்தில் இப்பொழுது கேமராக்கள் எடுத்துக்கொண்டு மனிதர்கள் மூலமாக இயக்கப்படுகிறது. அடுத்த ஆட்சி ஒரு மாதத்திற்குள் தமிழக சட்டமன்ற வளாகத்தில் குறைந்தது ஒரு 200-300 CCTV போட்டு போறாங்க. யார் எங்க என்ன பண்றாங்க புகைப்படமா எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம். ஒன்று நிச்சயம், சட்டசபையில் யாராவது எழுந்து நேற்று இவ்வளவு ஒரு MLA எழுந்து அடிக்க வந்தாங்கன்னா நான் பார்த்தேன். அது எவ்வளவு தூரம் உண்மையா போயோ தெரியாது. நான் இப்பதான் சொன்னோம்னா அது உரிமை மீறல் பிரச்சனை ஆயிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன CCTV கேமரா இருந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி, ஐயா அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது திமுக MLA அவங்க முகத்தையே பார்க்க முடியலையா, அவங்க முகத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பதட்டமா காணப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க நம்மளை பத்தி முதலமைச்சர் பேச போறாரோ அப்படின்ற போல ஒரு பயம் தெரிஞ்சது. ஐயா ராஜேஷ் ஒண்ணு அது முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஏன்னா ஒத்தனை இன்னைக்கு கண்ட பண்ண முடியும். செந்தில் பாலாஜி குறிப்பிட்டாரு, சேகர் பாபு விட்டுட்டாரு. முதல் வரிசையில் உட்கார்ந்த KNR இப்படி பார்த்துட்டு இருந்தாரு. அங்க பக்கத்துல இருந்தவங்க பயந்தாங்க. இதுதாங்க ஒரு பெரிய நிதானத்தினை ஒரு முதலமைச்சர் பேசி சூட கலப்பினார் பாருங்க இன்னைக்கு DMK மேல. அதுதாங்க முக்கியமான ஒரு திருப்பம் தமிழக அரசியல் என்பதுதான் என்னுடைய கருத்து. முதலமைச்சர் பேசியது கண்டிப்பாக 100க்கு ஒரு 90 மார்க் கொடுத்துடலாங்க. ஆனா அதிமுகவும் திமுகவும் பாத்தீங்கன்னா சட்டசபையில மாறி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த தில்லு முள்ளு வெளில சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுனால இப்போ திமுகவும் கொஞ்சம் ஆட்டம் கண்டுக்குது, அதிமுகவும் ஆட்டம் கண்டுக்குது. எங்க அடுத்தடுத்து நம்மளை பத்தி கிளற போறாங்களோ அப்படின்ற போல போயிட்டு இருக்கு. ஐயா அதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 15 முக்கியமான இலாக்காக்கள் இருந்து நான் சட்டசபையில் பேச இருக்கிறேன். பல விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அது கஜானாவிற்கு வரும் அந்த ஊழல் பணம் என்பதை உறுதிமொழி கொடுத்தார் விஜய் அவர்கள். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக அவ்வளவு அஃபெக்ட் இருக்காதுங்க. ஏன்னா எல்லா MLA வந்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் உதயநிதி இருக்கக்கூடிய ஒரு ஆத்திரம் மாதிரி. ஏன்னா அந்த சேர்ல உட்கார்ந்தது எடப்பாடி பழனிசாமி கூட அந்த சேர் கிளைம் பண்றாரா இல்லையா அது வேற விஷயம். இவங்களுக்கு தாத்தா உட்கார்ந்த இடம், அப்பா உட்கார்ந்த இடம், நானும் உட்காரணும், பேரன் உட்காரணும், அப்புறம் பேத்தி உட்காரணும், என்னுடைய மகன் உட்காரணும்னு ஆசை இருக்குது பாருங்க. அதெல்லாம் கட் பண்ணாரு. அதுதாங்க வேற ஒண்ணு விஷயம். ஆத்திரங்க அது
ஒரு வைத்தறிச்சல். ஐயா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வந்து காணும் சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. நீங்க டெல்லி பக்கம் எதனா பாத்தீங்களாங்க? எதனா வந்திருக்காரு ஐயா? அது மோடி கிடி பார்க்க வந்தாரோ தெரியல, நானும் தேட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் வந்து இன்னைக்கு மோடி காலில் தான் விழுந்தாவணும், வேற வழி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவ அப்பா குட்டி கதையை சொன்னாரு. அந்த குட்டி கதை சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயமா இருந்துடுச்சு. மு.க. ஸ்டாலின் தேடித்தான் இருக்காங்க. சென்னையில இல்லைன்னு தேடி கேள்விப்பட்டேன். டெல்லியிலயும் இல்ல. எங்க அயல்நாடு போயிருப்பாரோ தெரியலீங்க. ஐயா, பாத்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் பண்ணுங்க ஐயா. ஏன்னா இங்க தேட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்து வீடியோ கொடுத்துடுறாங்க அவனுக்கு. சரிங்க சரிங்க ஐயா. எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.